அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா கோவைக்காய் முட்டை போட்டு பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கோவைக்காய், 2 பல்லாரி, 1 தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, தாளிப்பதற்கு கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றுறேன், நீங்கள் கடலெண்ணெய் கூட ஊற்றலாம், 1 முட்டை, மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, மிளகு பொடி, வத்தல் பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் புளி உங்களுக்கு சேர்க்கக்கூடாதுன்னா தக்காளி 3 தக்காளி போடுங்க. இப்போ 1 தக்காளி போட்டிருக்கேன். சரி, இன்னொரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். சோறை இப்படி வடித்து பாத்திரத்தில் இப்படி சரித்து வச்சுட்டேன். நம்ம கிட்டே இருந்து வடிக்கும் போது அதில் பாதி வேலை அந்த வடிக்கிறதுலே டைம் போயிடுது. இது நம்ம மற்ற வேலைகள் பார்க்கலாம். எல்லாம் இஞ்செல்லாம் கழுவி போட்டு கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிடும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். லைட்டர் வேலை செய்யலையே நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றுறேன். நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றி வைக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு உளுந்தம்பருப்பு கடுகு ஒன்றும் வேண்டாம். இன்னொரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் முட்டையில் பெப்பரை போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிடும். 1/2 ஸ்பூன் பெப்பரு, இப்போ நம்ம கருவேப்பிலை வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுரும். இந்த வெங்காயத்திலேயே தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தாதுன்னா 2வது போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கிய தக்காளி பழம், இன்றைக்கி நல்ல பாறை மீன் கிலோ 400 ரூபாய். அது 1/2 கிலோ வாங்கி குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி, சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி ஏற்கனவே முட்டையில் போட்டுட்டோம். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி. எங்களுக்கு காரம் கம்மியாக தான் செல்லும், நாங்கள் குறைவாக போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கிடுங்க. இதை நல்லா வதக்கணும். நறுக்கிய கோவைக்காய் நல்ல ஸ்லைஸாக பொடிசாக இப்படி லைட்டாக மெல்லிதாக கட் பண்ணி கோவைக்காய் வச்சுக்கிடும். கோவைக்காய், கேப்சிகம், குடமிளகாய்க்கு மாசிப்பொடி போட்டு வைக்கலாம். இன்றைக்கி நான் முட்டை போட்டு வைக்கிறேன். 1/4 கிலோ கோவைக்காய்க்கு நீங்கள் 1 முட்டை ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி இப்போ ஊற்றணும். இது நல்லா வதங்கட்டும். நான் சூடான வெந்நீர் ஊற்றுறேன், 1 டம்ளர் வெந்நீர். இது சூடான வெந்நீர்னா கோவைக்காய் சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ இது நல்லா வேகட்டும். இது நல்லா பாதி வெந்து வரும்போது தான் இந்த அடித்து வச்ச முட்டை, பெப்பரில் போட்டு அடித்து வச்சுருக்கோம்ல, பெப்பர் போட்டு இந்த முட்டை கலவையை ஊற்றணும். பாதி கோவைக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டே முட்டை கலவையை ஊற்றாதீங்க.
இப்போ நம்ம இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இந்த தாளை லைட்டாக தண்ணியில் முக்கிக்கிடுங்க. லைட்டாக தண்ணியில் முக்கினா தான் க்ளீன் பண்ண வரும். அடுப்பு லைட்டாக சூடாக இருக்கும் போது க்ளீன் பண்ணால் பளிச்சின்னு ஷைனிங்காக இருக்கும் கேஸ் அடுப்பு. கோவைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேகட்டும். குக்கர்லேயும் வைக்கலாம், நான் குக்கரில் வைக்கலை. இறக்கும் போது தான் புளி ஊற்றணும். முட்டை கலவையும் இறக்குறதுக்கு பாதி கோவைக்காய் வெந்தப்புறம் தான் ஊற்றணும், ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது. பாருங்க, அடுப்பில் காய் வெந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சோறும் வடித்தாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். இந்த சிங்கை கழுவணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பார்க்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது நல்லா வேகட்டும். இதை நல்லா அடிச்சுக்கிடும். புளி ரொம்ப ஊற்ற வேண்டாம், தக்காளி போட்டிருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ இந்த புளி இருக்குது பாருங்கள், இதில் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போதும். இவ்வளோ போதும். ஏன்னா நம்ம தக்காளி நிறையவே போட்டுட்டோம். இப்போ இது பாதி வெந்துருச்சு. நம்ம முட்டை கலவையை ஊற்றிடும். முட்டையிலையே 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு ஊற்றியாச்சு. இப்படி கிளறணும். இது ரொம்ப ருசியாக இருக்கும், சுவை கூடுதலாக இருக்கும். கோவைக்காய் மாதிரியே இருக்காது. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதில் என்ன பண்ணணுன்னா, இந்த முட்டை கலவை இருக்குல்ல, இப்படியே போட்டுட்டு இதை இப்படி தூக்கி கொட்டிடுங்க. காரம் பத்துமான்னு பார்க்கும். காரச்சாரமாக இருந்தால் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கிடும். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம். நான் புளி அதிகமாக ஊற்ற மாட்டேன், தக்காளியத்தை நிறைய சேர்ப்பேன். நீங்கள் தக்காளியை அடித்து கூட ஊற்றலாம். இன்றைக்கி பாறை மீன் குழம்பு. இன்றைக்கி அல்சியா சேனலில் டுடே சமையலில் என்னதுன்னா, சுட சுட சோறு. பாருங்கள், பாறை மீன் குழம்பு. நல்ல பெரிய பாறை.
ரெண்டையும் போட்டு ஆக்குங்க, சூப்பராக இருக்கும். மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டு ஆக்குங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்றைக்கி சுட சுட பாறை மீன் குழம்பு, சுட சுட சோறு, அதுக்கப்புறம் கோவைக்காய், எக் கோவைக்காய் பொரியல். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கோவைக்காய் பொரியல் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அருமையான எக் போட்டு வைத்த ஒரு கோவைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சுட சுட சோறு, பாறை மீன் குழம்பு. இதுதான் சிம்பிளான டேஸ்டியான ஒரு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.